அவங்களுக்கு பெரிய கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களோட கொள்கை ரொம்ப சிம்பிள். அந்நியாருக்கு நோட்டு, மச்சனருக்கு சீட்டு, அவ்வளவுதான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. தேமுதிக அவங்களுக்கு எதுக்கு எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு மரியாதைன்றது அவங்களுக்கு தெரியாது. 3 பேரும் சேர்ந்து கையை கால அமுக்கி வாயில விஷம் ஊத்துன விஷயம் யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா? நல்ல வேலை இதெல்லாம் பார்க்காம கேப்டன் சார் சீக்கிரமா போயிட்டார். ஏன்னா நல்லவங்க சீக்கிரமா போயிடுவாங்க. அதான் தெரிஞ்சிச்சுல்ல. என்னடா சொல்ற? தேமுதிகவுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கேப்டன் ஆன்மாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நகைப்புக்குரிய விஷயமா தான் அதை நான் பாக்குறேன். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. அவங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. நீங்க கழுது கிட்ட போய் 500 ரூபாய் நோட்டு கொடுத்தா அது ஒன்னும் கடைக்கு போய் 2 பண்டில் பேப்பர் வாங்கிக்கிட்டு பொறுமையா சாப்பிடாது. அந்த 500 ரூபாவை அப்பவே மின்னிடும். அவ்வளவுதான் அதோட அறிவு. அதே மாதிரிதான் தேமுதிக. கேப்டன் ஆன்மாவா? கேப்டன் ஆன்மா எது தெரியுமா? அவருடைய கடை கோடியில் இருக்கிற தொண்டர் தான் கேப்டன் ஆன்மா. அவசரமா ஆமா நீங்க எல்லாம் யாரு? ஆமா நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. அதனால தேமுதிகவுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கேப்டன் ஆன்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கவங்களை எங்களை சுத்தி என்ன ஒரு புத்திசாலித்தனம். இவங்க தான் கேப்டனுடைய ஆன்மா, சரிங்களா? அதனால அதுக்கு உரியவங்க நாங்களே அமைதியா இருக்கோம். அதுக்கு சம்பந்தமே இல்லாத என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. யாரோ கேப்டன் ஆன்மாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதனால நகைப்புக்குரிய விஷயமா தான் அதை நான் பார்க்குறேன். தலைவருடைய ஆன்மா எங்க இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்ப 1 கோடி. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப 1 கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. செலவழிச்சு